Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான and ஹெல்த்தியான பூண்டு மிளகு காரக்குழம்பு எப்படி செய்யணும்ன்றதை பார்க்கலாம். இந்த குழம்பு சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியா இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி கப் எடுத்துட்டு அதில் ஒரு 30 பல் அளவுக்கு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு காரமாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம், இல்லைனா 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஷ்மீரி மிளகாவை சுடு தண்ணியில் 30 நிமிஷமாக ஊற விட்டுருக்கேன். இந்த மிளகாவை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா ஒரு 2 காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. மிளகாய் ஊற வச்சு அந்த தண்ணியவே சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட குறப்பாக இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்தது நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். புளியோட அளவு பார்த்தீங்கன்னா புளியை கையில் எடுத்து இந்த மாதிரி டைட்டாக உருண்டை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு இருக்கணுங்க. இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த புளி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு புளியை ஒரு டைம் அலசிட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த புளி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம் எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு 20லேருந்து 25 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க. அதோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே பூண்டு வதங்கி நல்லா மணம் வருதுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு மிளகு கருவேப்பிலை பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டேஸ்டியான குழம்பு வெரைட்டிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு வந்துடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுப்போம். காரக்குழம்புக்கெல்லாம் எப்போவுமே வெங்காயத்தை ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டோம் அப்படின்னாலே போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் பூண்டு மிளகு சாதம் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த ரெசிபியோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல புளி, அதை கரைச்சிட்டு புளி தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். புளியை கரைச்ச தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 300 ml அளவுக்கு இருக்குங்க. இது கூட திரும்ப ஒரு 200 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே இதில் நம்ம மிளகு காஞ்ச மிளகாய் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு கார மிளகாத்தூளும், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு செய்யுங்க. அவ்வளோதாங்க, குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த தண்ணி சூடாகி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷம் குழம்பு கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு திக்காகி வந்திருக்கு பாருங்கள். குழம்போட அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தேன் கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழம்புல ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நல்ல கமகமன் வாசனையோட டேஸ்டியான ஹெல்த்தியான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்போட வாசனை வரும்போதே நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கும். சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டை கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த பூண்டு மிளகு குழம்போடைய டெக்ஸ்சரையும் அதோடைய கலருமே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூண்டு மிளகு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூண்டு மிளகு குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக ஸ்பெஷலாக எதுவும் செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க. அப்பளம் அப்படின்னா வத்தல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே பக்கமான காம்பினேஷனில் இருக்கும். பர்ஃபெக்டான வத்தல் எப்படி செய்யணுன்ற ரெசிபியும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ரெசிபியுமே கொஞ்சம் கூட சொதப்பாமல் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.